புரணையோட முதல் தேசிய தினம், அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வெறும் கொண்டாட்டம் இல்ல, இது ஒரு தேசத்தோட டிக்கி இருத்தல், இறையாண்மை, அப்புறம் பாரம்பரியத்தை பத்தின கதை. வெளிநாட்டு உள்நாட்டு பிரச்சனைகளால புருணை பேரரசுக்கே ஆபத்து. அப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க சுல்தான் ஹசீம் தன்னோட ராஜ்யத்தை காப்பாத்த ஒருத்தரோட உதவிய நாடினார். இந்த ஒப்பந்தம் தான் 96 வருஷத்துக்கு புருணைய ஒரு பேரரசிலிருந்து நவீன தேசமா மாத்தினதுக்கான முதல் படி. முழு சுதந்திரம் நோக்கிய பயணம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்தது. இங்கிலாந்து கூட நிறைய ஒப்பந்தங்கள் போட்டாங்க. சம மழை பெய்துட்டு இருந்தப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஒண்ணு கூடி பிரார்த்தனை செஞ்சாங்க. ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணம் அது. சுல்தானோட இந்த அறிவிப்பு தான் முழு சுதந்திர புரணையோட பிறப்ப அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சது. ஆனா அசல் கொண்டாட்டம் 54 நாள் கழிச்சுதான், நல்ல வெயில் அடிக்கிற ஒரு பிரகாசமான நாள்ல. அன்னைக்கு ஆரம்பிச்ச தேசபக்தி கொண்டாட்டங்கள் தான் இன்னைக்கும் புருணையோட தேசிய நாள்ல தொடருது. இந்த கொண்டாட்டத்துல செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும், பாருங்க. இந்த நிகழ்வு முழுக்க குறியீடுகளால நிரம்பி இருந்துச்சு. புருணை சமூகத்தோட பன்முகத்தன்மையும் இது காட்டுச்சு. பல நாட்டு தலைவர்கள் வந்தது புருணை உலக அரங்கிற்கு திரும்பி வந்ததை காட்டுச்சு. சுதந்திரம்ங்கிறது வெறும் அரசியல் மாற்றம் மட்டுமல்ல, தங்களோட அடையாளத்தை உலகத்துக்கு சொல்ற ஒரு வாய்ப்பு. இந்த தத்துவம் தான் நவீன புருணை தேசத்தோட அஸ்திவாரமா மாறுச்சு. புருணையோட கொடியிலேயே இந்த மாற்றத்தோட கதையை பார்க்கலாம் வாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கொடியில இருக்கிற ஒவ்வொரு நிறமும் புருணையோட வரலாற்றை வடிவமைச்ச முக்கிய நபர்களை குறிக்குது. புதிய தேசமா இருந்தாலும் அதோட சமூக அமைப்பு பல நூற்றாண்டுகள் பழமையானது. அரச குடும்பத்தில் ஆரம்பிச்சு சாதாரண மக்கள் வரைக்கும் இந்த சமூக அடுக்குமுறை புருணையோட ஒரு தனித்துவமான அம்சம். பழைய பாரம்பரியமோ நவீன அரசாங்கமோ எப்படி ஒன்னா இணைஞ்சு செயல்படுதுன்னு இதுல இருந்தே தெரியுது. இது வெறும் கொண்டாட்டம் இல்ல, இறையாண்மை, அடையாளம், கலாச்சாரம்னு எல்லாத்தையும் பத்தி சொல்ற ஒரு அறிக்கை. ஒரு தேசத்தோட பழங்கால பாரம்பரியம் அதோட நவீன எதிர்காலத்தை எப்படி உருவாக்குதுன்னு யோசிச்சு பாருங்க.